श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 17வது ஸ்லோகம். யத்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மானவः ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே. யத்வாத்மரதிரேவ ஸ்யாதாத்ம திருப்தச்ச மானவः ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே. யத்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்ம திருப்தச்ச மானவः ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், அதாவது கர்ம யோகம் அப்படின்னு சொன்னால், கர்மான்னு சொன்னால் ஆக்ஷன், எல்லாவற்றையும் எல்லா செயல்பாடுகளையும் விடாமல் அந்த நிலைக்கு ஏற்ப செய்யக்கூடியது கர்மா. அந்த கர்மாவை விடாது செய்தாதான் கர்மா செய்கிறது ஏற்புடையது அப்படின்ற அந்த ஞானம் பிறக்கும். ஞானம் வந்த பிறகு தான் பக்தி வரும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன முக்தியை பற்றி யோசிக்க முடியும். அதனால் கர்மா செய்யாமல் இதுக்கு அடுத்தது முதலெடுத்தோடனே நான் ஞானத்தை வளர்த்துக்கிறேனே அப்படின்னு சொன்னால் ஞானத்தையும் வளர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த ஞானம் வளர்ந்தாதான் வளர்க்கணும் அப்படின்னா அடிப்படையில் இந்த கர்மா செய்யணும். ஞானம் என்றது என்ன, இதெல்லாம் என்னெல்லாம் செய்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம். ஒரு பேசிக் கோடு போட்டுக்கோங்களேன். அந்த ஞானத்தை வளர்த்துக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. செய்ய வேண்டியதே போதுமான அளவுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் தெரிஞ்சுனுட்டமான அதை விடாது செய்தால் அதுவே என்ன பண்ணும், அந்த கர்மங்களை அதாவது செய்ய வேண்டிய செயல்களை விடாது செய்தால் அத்தகைய செயல்பாடுகளும் அந்த செயல்களுமே ஞானத்தை தரும். அந்த அதுபோலமாக கிடைக்கிற ஞானத்தை வச்சுண்டு மேலே மறுபடியும் நம்ம என்ன செய்யலாம், இன்னும் அதற்கு தொடர்புடைய கர்மாவை விடாது செய்ய முடியும். அதனால் கர்மா செய்ய வேண்டியது என்பது அடிப்படை. கர்மா செய்தால் தான் செய்ய செய்ய ஒவ்வொரு பீரியட் அதில் நம்மளுக்கு ஒரு என்ன பண்ணோம் சாமர்த்தியம் கிடைக்கும். அது இதில் ரொம்ப ட்ரைவியலாக ஒரு வேலை செய்யணும்னு வைங்களேன். நம்ம தளி பண்ணுறோம்ல சில காரியமெல்லாம் நம்ம பண்ண கற்றுக்குறோம். முதல்ல தளியை பண்ண கற்றுக்குறோம், சாதம் பண்ணணும், அப்புறம் பருப்பு குழம்பு கரமுது காய்கறி சாத்துமது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ண தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன். முதல் நாள் அன்றைக்கே பெரிய எக்ஸ்பர்ட் போல் பண்ண முடியாது. அதில் ஏதோ ஒன்று போட்டிருப்போம், அது சரியாக கொதிச்சிருக்காது, அதனால் கொஞ்சம் என்ன பண்ணோம் அடிச்சுட்டு வரா மாதிரி காரம் அடிக்கும். சில சமயத்தில் அந்த காரம் போச்சுன்னா அதோடு கூட சிலப்பாக வேறு ஏதான ஒரு உப்பு போகாதான் இருக்கும். அதுபோல் அது நாளடைவில் பழக்கத்தில் இது அத்தனையுமே சிறப்பாக செய்ய முடியும்னு ஒரு வருது இல்லையா. முதல்ல ஒரு மாதத்தில் செய்யணும்னு சொன்னால் வைங்களேன், முதல் வாரத்தில் செய்த தளிகையை காட்டிலும் 3வது வாரம் 4வது வாரத்தில் ஈடுபாட்டோடு செய்யும்போது அது என்ன பண்ணும், உண்ண தகுந்ததாக இருக்கும். பரவாயில்ல, 1ஆம் தேதி பண்ணினதுக்கு இன்றைக்கி 23ஆம் தேதி அன்றைக்கி பரவாயில்ல, ரொம்ப சரியாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்கு தளிகை பண்ணி கொடுக்குறோமோ அவள் இதுபோல் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறத நம்ம காது கொடுத்து கேட்க முடியும். முதல் நாள் அன்றைக்கி பெருமாளை சமர்ப்பிக்கச்சு அவரும் இது போல் தான், ஐயோ இந்த பொண்ணு இப்படி பழிக்கிறதே, இதுக்கு எப்போ நன்னா வரும் அப்படின்னு. ஆனால் பெருமாள் எந்த கமெண்ட்டும் சொல்ல மாட்டார். நம்ம எப்படி கொடுத்தாலும் ஆகாரத்தை ஸ்வீகரிச்சு விடுவார். அதில் அவர் எதிர்பார்க்குறது என்ன, ஈடுபாடு, உள்ளன்போடு கொடுக்குறோமா அது ஒண்டி தான் பார்ப்பார். நம்ம அதை சாப்பிட்டு ருசி சொல்கிறவாள்லாம் அது உள்ளன்போடு கொடுத்தா கூட அதில் ருசி குறைபாடு இருந்தால் அதுக்கு ஏற்ப அதுக்கு உண்டான என்ன பண்ணோம் அந்த கமெண்ட் எல்லாம் வரும். நன்னா இல்லை, ரொம்ப காரமாக இருக்குது, நாளைக்கு கொஞ்சம் மிளகா அப்படி குறை, நாளைக்கு கொஞ்சம் புளியை குறை அப்படின்னு அதுக்கு உண்டான அது எப்படி சரி பண்ணால் நேரம் ஆகுமோ அதற்கு உண்டான எல்லா வழிமுறைகளும் நம்ம தாய் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாளாக இருக்கும். அதுபோல் அந்த கர்மாவை விடாது செய்தாதான் அதை சரியாக செய்ய வேண்டும் என்கிற ஞானம் பிறக்கும். இது சாத்துமது பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, இன்ன பிற காரியங்கள் செய்யறதுக்கும் நம்மளுக்கு அது தொடர்ந்து வரும். என்ன ஒரு யூகேஜி படிக்கிற குழந்தை கூட இந்த கர்மாவை 1ஆம் கிளாஸில் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது முதல்ல எழுத்துக்கள் எல்லாம் ஒழுங்கான ரூபத்தில் எழுதணும், ஹேண்ட் ரைட்டிங் நன்னா வரணும், ஏவை ஏ போல் போடணும், ஹெச்சை ஹெச் போல் போடணும், இல்லை அணில் அப்படின்னு சொன்னால் அகார உக்காரம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சரியான ஒரு ரூபத்தில் எழுதணும். அப்போ என்ன எழுதுவோம், அது குழந்தை எழுதி எழுதி பழகும். 2ஆம் நம்பர் எழுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 2
டூன்னு சொல்லிட்டு அந்த 2ஆம் நம்பரை ஒழுங்காக எழுதினாதான் அதுக்கு பின்னாடி காலத்துக்கு அந்த 2ஆம் நம்பரை நன்னா எழுத தெரியும். ஆனால் இதெல்லாம் நேரத்தை செலவாக்கி நிறைய நேரம் கற்றுண்டாதான் இந்த எண்ணு எழுத்து இதெல்லாம் நல்லபடியாக அதுக்கு வரும் அப்படின்னு வைங்களேன். அதுபோல் ஒரு எஃபர்ட்டு அப்படின்னா என்ன, கர்மா முதல்ல ஆரம்பிக்கச்சே எழுத்துக்களை, அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து, அது மாதிரி நம்பர், பேசிக் நம்பர்ஸு, ரன்னிங், அதாவது சீக்வன்ஸ் நம்பர், கண்டினியூஸ் நம்பர் அப்படின்னு அதெல்லாம் நம்ம எழுத கற்றுண்டா ஓவர் த பீரியட் ஒரு 6 அல்லது 8 மாதத்துக்குள்ளே நம்மளோட ஆல்ஃபபெட்ஸ்லாம், அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை நன்னா எழுத வரும். நன்னா எழுத வந்துடுத்துனா அதில் 2 எழுத்து கூட்டி எழுத தெரியும். அதே மாதிரி நம்பரை வரிசையாக சொல்லி எழுத்துனா 2 டிஜிட் நம்பர் எழுத தெரியும். இது எப்படி பழக்கத்தில் வருதோ அதுபோல் இந்த கர்மாவை விடாது செய்துட்டே இருந்தால் ஒரே போல் வேலையாக இருந்தாலும் அதில் ஒரு எக்ஸ்பர்டைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஒரு சிறப்பான மேன்மை. நம்ம கண்ணை பார்த்தோன்னே இந்த பாத்திரத்தில் இவ்வளோ புளி கரைச்சி வச்சா இதுக்கு திட்டமாக என்ன பண்ணலாம், உப்பு காரம் போட்டாச்சுன்னா அது நல்ல ஒரு சூப்பரான ஒரு கார குழம்பு வந்துடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அது முதல் நாள் அன்றைக்கே வராது, அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், 6 மாதம் ஆகும் நன்னா தள்ளி பண்ணுறதுக்குன்னு வைங்கோ. அது எப்படி கர்மாவை தொடர்ந்து செய்தால் சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற ஞானம் கிடைக்கிறதோ அதுபோல் ஆத்மதுப்ச மாணவக ஆத்மன்யேவ சந்துஷ்டக என்ன பண்ணணும், எந்த மனிதன் ஆத்மரதி ஹேவ ஆன்மாவிலேயே இன்புற்றவர, ரதி அப்படின்னு சொன்னால் இன்புற்றவனாக இருக்கின்றானோ, ஆத்மதுப்ச ஆத்மாவிலேயே திருப்தி அடைந்தவனாக இருக்கிறானோ, ஆன்மாவிலேயே சந்துஷ்டனாக சந்தோஷத்தை பெற்றவனாக இருக்கிறானோ உள்ளவனோ, அவன் தஸ்ய அவனுக்கு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். ஆனால் இந்த அத்தியாயத்தில் என்ன முக்கியமான கருத்து, கர்மாவை விடாத செய்யணும், அதற்கு பழகிக்கணும். ஓவர் த பீரியட் கர்மாவை தொடர்ந்து ஒன்று போல் இருக்கிற கர்மாவை செய்யறதா இருந்தாலும் அந்த கர்மாவை சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற மனசில் ஒரு நம்பிக்கை வரும். அப்படி கர்மாவை சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் மேலும் 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 அதை எங்கனம் சிறப்பாக செய்ய முடியும் என்கின்ற ஞானத்தையும் வளர்த்து கொள்ள முடியும். கர்மாவை விடாது செய்யும் பொழுதுதான் ஞானம் தெளிவாக கிடைக்கும். தெளிவாக கிடைத்த ஞானத்தின் மூலம்தான் அந்த விஷயங்களில் ஒரு என்ன பண்ணோம் ஈடுபாடு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் முதல் எடுத்துகிட்டு ஞானம் கூட வளர்த்துக்கலாம், எவ்வளோ இத்தனை அளவுக்கு இத்தனை அளவு மெஷர்மெண்ட் போல் போட்டு எல்லா வேலையெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து மெஷர்மெண்ட் அளவு, தட் இஸ் தியரிட்டிக்கலாக ஒரு குழம்பு பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் ப்ராக்டிக்கலாக பண்ணும்பொழுது தான் அந்த தியரியையும் நம்ம விஞ்சி அடிக்கக்கூடிய அளவிற்கு நம்மளுக்கு சிறப்பான ஞானமும் அதில் ஒரு தேர்ச்சியும் கிடைக்கும். ஞானம் என்பது என்ன, இங்கே ஒரு தேர்ச்சி தான். அதுபோல் யார் ஒருவனுக்கு அப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கர்மாவை விடாது செய்யும் பொழுது யார் ஒருவனுக்கு ஆத்மாவிலேயே சந்தோஷம் கிடைக்கிறதோ, ஆத்மாவினாலே ரவரத்தி ஆத்மரதின்னு சொன்னால் அங்கேயே அவனுக்கு இன்பம் கிடைக்கிறதோ, ஆத்மாவிலேயே சந்துஷ்டனானவனாகும், அதிலேயே என்ன மனம் லயித்தவனாகும், அப்புறம் அதிலேயே சந்தோஷத்தை பெற்றவனாகவும் இருக்கிறானோ, அத்தகைய மனிதனுக்கு காரியம், அதாவது செய்ய வேண்டிய கர்மாக்கள் எதுவும் இல்லை. ந வித்யதே, செய்ய வேண்டிய கர்மம் ந வித்யதே, ஒன்றும் இல்லை. அதாவது யாவானார்த்த உதாபானே அப்படின்னு நம்ம இதை 2வது அத்தியாயத்தில் இந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கலாம். அதாவது எதுக்குன்னு கேட்டால், தனக்கு யாருக்கு ஆத்மாவிலேயே சந்துஷ்டம் கிடைக்கிறது, ஆத்மாவிலேயே ரதி மகிழ்ச்சி அடைகிறானோ, அதுக்கப்புறம் ஆத்மாவிலேயே ஆத்ம திருப்தஷ்ட ஆத்மாவிலேயே திருப்தி கிடைக்கிறதோ அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எல்லாமே ஆத்மாவிலேயே கிடச்சிடுது. அதாவது கைவல்யம் அப்படின்னு சொன்னால் கைவல்யம்னே போரும் தான், கைவல்ய காட்டை இங்கேயே அனுபவிச்சுருந்துக்கலாம். ஆனால் கைவல்யத்தை காட்டிலும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்கின்ற மனம் வேணும் இல்லையா, ஆத்மாவோட அனுசரிச்சுண்டா அதை விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். இந்த இன்பத்தையும் விட வேண்டும் அப்படின்னு. அதாவது ஒருத்தன் கங்கை கரையில் இருக்கான் அப்படின்னு வைங்களேன், அவனுக்கு கங்கையில் குளித்தா பாவமெல்லாம் போகும், புண்ணியம் கிடைக்கும், நம்மளுக்கு என்ன பண்ணணும், மேல் உலகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு அவன் புரிஞ்சுட்டு செய்தால் ரைட்டு. ஆனால் அங்கேயே பக்கத்தில் இருக்கான், அவனுக்கு ஒரு கிணறு தோண்டணும்னு வைங்களேன், அவன் போய் கிணறு தோண்டுவானா, நிச்சயமாக தோண்டவே மாட்டான். என்ன செய்வான்னு கேட்டால், அங்கேயே கங்கையிலேருந்து 2 குடம் ஜலம் பிடிச்சிப்பான், மொண்டு எடுத்துன்னு போவான். நம்மளுக்கு பார்த்தாங்களா, நம்ம நகரத்தில் இருக்கோம், அதனால் அந்த ஜலம் பிடிச்சிப்பான்னு சொல்கிறோம், இல்லை பிடிச்சிக்க மாட்டான். அங்கேருந்து ஜலம் மொண்டுண்டுவான், அந்த மொண்டு கொண்டு போய் எங்கே போகணுமோ அதில் என்ன பண்ணிக்கணுமோ சமையல் செய்யணும், அதாவது தளிகை பண்ணணும்னா அது பாகம் பண்ணுறதுக்கு எடுத்துக்குப்பான், அப்புறம் குளித்து துணி துவைக்கிறதுக்கு எடுத்துப்பான். நம்மளுக்கு ஜலம் கங்கை ஜலம் ஓணுன்னா ஒரு சின்ன சொப்பில் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரோம்.
அது வாழ்ந்து நம்ம பெருமாள் சந்தியில் அந்த ஜன்னல் ஓரத்தில் அதை வச்சு வைக்கிறோம் இந்த ஷெல்ஃபில். நம்மளுக்கு அதோ அவ்வளோ காஸ்ட்லி. அவனை அந்த கங்கை கரையில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், அதுலேருந்தே ஜலம் என்ன பண்ணுவா, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குமா இருக்கும், ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை கூட வருமா இருக்கும். அந்த ஊரில் இருக்கிறவாளை கேட்டால் தானே தெரியும். நம்ம இங்கே அதெல்லாம் ஹேஷியமாக சொல்லிட்டு இருக்கோம். அப்போது கங்கை கரையில் இருக்கிறவனுக்கு அதுலேருந்து ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை வருதுன்னு வைங்க, அவாத்தில் என்ன பண்ணுவா, குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, அப்புறம் வீடு என்ன தெரியுமா, ஃப்ரிட்ஜு துடைக்கிறதுக்கு, பீரோ துடைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் கூட அவள் அந்த ஜலமை தான் பயன்படுத்திப்பாளாக இருக்கும். ஏன்னா இது கல்கத்தாவில் நிறைய இடத்துல என்ன பண்ணுறா, அப்படி தான் கங்கையிலேருந்து ஹூப்ளி நதியிலேருந்து ப்ரொடெக்டட் வாட்டர் சப்ளை அவளுக்கு கிடைக்கிறது. தேர் ஆல் யூஸிங் லைக் தட். அப்போது நமக்கு அது தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காசிக்கு யாரான போகிறா, இல்லைன்னா கங்கைக்கு போகிறான்னு வைங்க, கங்கை இருக்கிற இடத்துக்கு போய் குளிச்சுட்டு வர போகிறா அப்படின்னு சொன்னால், பிரயாகராஜுக்கு போன உடனே அங்கே என்ன பண்ணுறா, ஒரு சின்ன சின்ன சொப்பில் நிச்சயமாக ஒரு 30 ml கூட இருக்காது அதில் ஜலம். அந்த 30 ml ஜலம் என்ன பண்ணுறோம், 20 ரூபா 15 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை அப்படியே தலை மேலே தூக்கி வச்சுன்னு ரொம்ப நம்மளுக்கு அது என்னது, அது கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். அதாவது கங்கைக்கரையில் இருக்கிறவனே எப்படி கிணறு தோண்ட மாட்டானோ, அவனுக்கு எல்லாமே அதுலேருந்து கிடச்சிடுமோ, அதுபோல் ஆத்மாவிலிருந்து சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் திருப்தியையும் பெற தகுந்தவனுக்கு வேறு எந்த விதமான முயற்சியும் தேவை இருக்காது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அதனால்தான் வேண்டுதல் வேண்டாமை இலானடியார்க்கு யாண்டும் இடும்பை இல. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், முதல் அதிகாரத்திலே அதான் சொல்கிறார், வேண்டுதல் வேண்டாமை இலான், இது ஓணும் அது ஓணுன்ற இல்லாமல் அத்தகைய என்ன உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளின் திருவடியை அடைந்தவர்களுக்கு என்ன யாண்டும் இடும்பையில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். வேண்டார்கள் கண்மம் விமலனுக்கு ஆட்பட்டோர், வேண்டார்கள் கண்மம் அதில் இச்சையற்றோர். அதில் இச்சையே இல்லை, கர்மத்தில் அவருக்கு இச்சை இல்லாமல் எல்லாவற்றையும் ஆன்மாவிலேயே அடைந்து கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு மனம் இருக்கும். ஆனால் நம்ம விசிஷ்டாத்வைதத்து அடிப்படையில் இந்த ஆன்மாவிலேயே இன்பத்தை அடைவதை காட்டிலும் அதிலிருந்து மீண்டு மேலே மேன்மையை அடைந்து என்ன பண்ணலாம், மோட்சத்தை அடைய முடியும். இந்த ஆன்மாவிற்கு மீண்டும் மறுபிறப்பில்லை என்கின்ற ஒரு நிலையை எய்த முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.